வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம பெண்கள் எப்பவுமே தான் சாப்பிடாவிட்டாலும் மற்றவங்க சாப்பிட்டா போதும்னு நினைப்பாங்க. அப்படிதானமா? ஞாயிற்றுக்கிழமை கூட கறி வாங்கினா கூட கணவர் பிள்ளைகள் சாப்பிடட்டும் அப்படிதான் நினைப்பீங்க. யதார்த்தத்தை சொல்றேன். ஆனா அப்படி இருக்காதீங்க. நீங்களும் நல்லா சாப்பிட்டு ஸ்ட்ராங்கா இருக்கணும். பெண்களான நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நம்ம தமிழ்நாடு ஸ்ட்ராங்கா இருக்கும். அது மட்டும் இல்ல, பெண்கள் பேருந்துல பயணிக்கிறது இந்த திட்டத்தால் அதிகரிச்சிருக்கு. புள்ளி விவரத்தோடு சொல்லணும்னா, விடியல் பயணம் திட்டம் வந்த பிறகு பேருந்துல பயணிக்கிறது, பெண்கள் பயணிக்கிறது 40 விழுக்காட்டுல இருந்து 70 விழுக்காடாக உயர்ந்திருக்கு. நினைச்ச இடத்துக்கு யாரையும் எதிர்பார்க்காம என் சகோதரிகள் பயணிக்கிறாங்க. அதிகாரிகள் கூடுதல் செலவினம் என சொன்னாங்க. நான் சொன்னேன், இது செலவினம் இல்ல, நமக்கு பிடிச்சவங்களுக்கு நாம பண்ற எதையும் செலவா சுமையா கருதக்கூடாது. நம்ம சகோதரிகள், நம்ம மகள்கள் சுதந்திரமா பயணிக்கணும், நல்லா படிக்கணும், வேலைகளுக்கு போகணும், கை நிறைய சம்பாதிக்கணும். அதுக்கு நாம செய்கிற முதலீடு இது. இதுக்காக எத்தனை ஆயிரம் கோடி ஆனாலும் பரவாயில்லை என்று நான் சொல்லிட்டேன்.